ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மெட்கியர். இது அனட்டமி சீரீஸ். இன்றைக்கு பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஒஸ்டியாலஜி. ஒஸ்டியாலஜின்னா என்ன, அது சம்மந்தமான ஒரு மேலோட்டமான பார்வையை பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூசுப் கிஷோர். ஒஸ்டியாலஜின்னு சொல்கிறது என்னென்னா, ஒஸ்டியோண்டா போன், லொஜியண்டா ஸ்டடி. அப்போ ஸ்டடி ஆஃப் போன் சம்மந்தமாக படிக்கிறது தான் ஒஸ்டியாலஜின்னு சொல்லுவோம். Bone tissue is a type of connective tissue characterized by hard mineralized ground substance. அதாவது போன் டிஷ்யூன்னு சொல்கிறதும் போனும் ஒரு வகையான கனெக்டிவ் டிஷ்யூ தான். இப்போ நமக்கு நிறைய கனெக்டிவ் டிஷ்யூ தெரிஞ்சிருக்கும், அதில் போனும் ஒரு வகையான கனெக்டிவ் டிஷ்யூ தான். அப்போ அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் என்ன இருக்கும்? ஹார்டான சப்ஸ்டன்ஸ் இருக்கும். கொலாஜன், ஃபைபர்ஸ், ஸ்பெஷலைட் செல்ஸ் எல்லாம் அதில் இருக்க போகுது. போன் டிஷ்யூ ஹேஸ் ஸ்ட்ரக்சரல், சப்போர்ட்டிவ் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு போன் டிஷ்யூக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்க போகுது? முதலாவது ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் செய்யணும். ossification is formation of new bone either from a fibrous or cartilaginous model. அதாவது ossification நடக்கத்தான் போன் புதுசாக என்ன செய்யும், உருவாகும்னு சொல்கிறான். சரியோ? ஓவர்வியூ ஆஃப் த ஸ்கெலட்டன். ஒரு ஸ்கெலட்டன் ஓவர்வியூ பார்த்தோம்னா எக்ஸியல் ஸ்கெலட்டன். இது ஒரு எக்ஸியல் ஸ்கெலட்டன். இதில் இது ஸ்கல்ன்னு சொல்லுவோம். வேர்டிபிரல் கொலம் பின்னுக்கு பிங்க் கலரில் வர்றது ஃபுல்லாக வரும் பின்னால், அது வேர்டிபிரல் கொலம்னு சொல்லலாம். இந்த ஃபுல்லாக சொல்கிறது தொராக்ஸ், அதாவது செஸ்ட்னு சொல்லுவோம். அதில் சின்ன சின்னதாக இருக்கிறது ரிப்ஸ், அதாவது கோஸ்டேன்னு சொல்கிறது லெட்டினில். ஸ்டேர்னம், இந்த சின்ன துண்டு ஸ்டேர்னம், இப்படி ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும், அது ஸ்டேர்னம். அடுத்தது அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டனில் பார்த்தோம்னா, அதாவது அப்பெண்டேஜஸ், எக்ஸியல் ஸ்கெலட்டன், அப்பெண்டேஜஸ். எக்ஸியல் ஸ்கெலட்டன் சொல்கிறது இப்போ பார்த்து எல்லாமே, அதாவது இந்த ஸ்கல், வேர்டிபிரல் கொலம், தோராக்ஸ், இது மூணையும் சேர்த்து சொல்லுவோம் எக்ஸியல் ஸ்கெலட்டன். அதே மாதிரி அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன், அதாவது அப்பெண்டேஜஸ், மேல் அவயவங்கள்னு சொல்லலாம். இப்போ மேலுக்கு இருக்கிறது இந்த ஃபுல்லாக இருக்கிறது என்னது, அப்பர் லிம்பு, போன்ஸ் ஆஃப் த அப்பர் லிம். அதே மாதிரி கீழே கால் வரைக்கும் ஃபுல்லாக வர்றத போன்ஸ் ஆஃப் த லோவர் லிம்னு சொல்லலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் போனை பற்றி பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் போனை பற்றி பார்த்தோம்னா லாங் போன்ஸ், ஷார்ட் போன்ஸ், ஃப்ளட் போன்ஸ், இர்ரெகுலர் போன்ஸ், நியூமடைஸ்ட் போன், செஸ்மாய்ட் போன் என்று நம்ம போன்ஸை பிரிக்கலாம். சரியா? இப்போ லாங் போனுன்னா என்ன? பேரில் ஏறி லாங் போனுன்னா நீட்டமான போன்ஸ். இப்போ நீட்டமான போன்ஸுக்கு நம்மளோட கையில் இருக்க போன், காலில் இருக்க போன் எல்லாமே நீட்டமான போனாக இருக்கும். அதில் இப்போ லாங் ஷாஃப்ட் இருக்கும், பெரிய நீட்டமான ஷாஃப்ட் இருக்கும். அடுத்தது இதுக்கு உதாரணங்களை பார்த்தோம்னா ஹியூமரஸ் போன், உல்னார் போன், ரேடியஸ் போன், ஃபீமர், டிபியா, ஃபிபியூலா, மெட்டாகார்பல்ஸ், மெட்டாடார்சல்ஸ், ஃபெலஞ்சஸ் போன் எல்லாம் இதில் என்ன லாங் போன் அடிக்க போகுது. அடுத்தது ஷார்ட் போன்ஸ்ன்றா சின்ன போன்ஸ். அவங்கள என்னையும் சின்னதாகவும் வைடாகவும் இருப்பாங்க. அதாவது காப்பல் போன்ஸ், டாசல்ஸ் போன் எல்லாம் ஷார்ட் போன்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளட் போன்ஸ் என்ன, போன்ஸை பார்த்தோம்னா அவங்க லேயராக இருப்பாங்க. 2 லேயர் ஆஃப் கம்பேக்ட் போனாக இருப்பாங்க. லேயர் ஆஃப் ஸ்பாஞ்சி போன் இன் பிட்வீன் இன்க்ளூட் த ஸ்டர்னம். அப்போ அவங்க பார்த்தோம்னா ஒரு ஃப்ளட்டான சர்ஃபேஸாக இருப்பாங்க. அது உதாரணம் பார்த்தோம்னா ஸ்டர்னம் சொல்லலாம். ஸ்கெப்யூலா, இதுதான் ஸ்கெப்யூலா. இதை பார்த்தாலே விளங்குது, ஃப்ளட்டாக இருப்பாங்க. அடுத்தது இல்லியம்னா இடுப்பில் இருக்க எலும்பு. செவரல் போன் ஆஃப் த ஸ்கல்ல இருக்க போன் எல்லாம் ஃப்ளட்டாக தான் இருக்குங்கண்ணா. இதெல்லாம் ஃப்ளட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த லாங் போன் உதாரணம் பார்த்தது இது என்னது, ஹியூமரஸ் போன். அடுத்தது இந்த ஃபெலஞ்சஸ், அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஷார்ட் போனுக்கு இந்த 8 போன் இந்த ஏரியாவில் இருக்கும், அதெல்லாம் ஷார்ட் போன்ஸாக இருக்கும். இர்ரெகுலர் போன்னு சொல்கிறது, அதுக்கு இர்ரெகுலர் ஷேப்டாக இருக்கும். ஒரு ரெகுலர் ஷேப் இல்லாமல் இர்ரெகுலராக இருக்கும். உதாரணத்துக்கு டெம்போரல் போன் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான போன். அந்த டெம்போரல் போனில் தான் நம்மளோட காது மெயினாக அமைஞ்சிருக்குது. அந்த டெம்போரல் போனை பார்த்தோம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போனாக இருக்கும். இப்போ இன்னைக்கு இதுதான் டெம்போரல் போன்ற படம். இது டெம்போரல் போன் என்னது, ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்க போகுது. அதை வேர்டிப்ரா, இதெல்லாம் ஒரு வேர்டிப்ராட உண்டு.
ஒரு 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 வேர்டிப்ராவை கலட்டி வச்சுக்காங்க. இந்த வேர்டிப்ரா பார்த்தாலே வந்து இருவகைகளான வேர்டிப்ராக இருக்குது. அடுத்து இஸ்சியம் இந்த பிபிஸ், அதான் இது இடுப்பெலும்பில் இருக்கும். அது நியூமடைஸ்ட் போன் கண்டைன் ஏர்ஃபில் கெவிட்டிஸ். ஏர்ஃபில் கெவிட்டிஸ் இருக்கும். அதாவது இது ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று இன்க்ளூட் பார்ட் ஆஃப் த ஃப்ரண்டல் போன், அடுத்த ஸ்பீனாய்ட் போன் அண்ட் எத்மாய்டல் போன் அண்ட் மெக்சிலா. அதாவது நம்மளோட ஃபேஷியல் போனில் இருக்காக்கள் தான் இவங்களில் இந்த ஃப்ரண்டல் போன், ஸ்பீனாய்ட் போன், எத்மாய்ட் போன், மெக்சிலாவில் எல்லாம் பார்த்தோம்னா காற்றுக்குடாக்கள் இருக்கும். அந்த காற்றுக்குடாக்கள் கூட என்னையும் அது ஒரு மனுஷன் சமநிலை பேணுகிறதுக்கு, அடுத்தது பாரத்தை தலையில் பாரத்தை சரியாக பேணுகிறதுக்கு, பாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் அந்த காற்று கூட முக்கியமான விஷயமா இருக்கும். அது சில போன்களில் இருக்கும். அதை தானே சொல்லிக்கலாம். அதே மாதிரி திம்பானி கேவிட்டி அண்ட் மெஸ்டாய்ட் ஏர் செல்ஸ் ஆர் நியூமடைஸ்ட் ஸ்பேஸ் இன் த டெம்போரல் போன். ஏன் திம்பானி கேவிட்டி என்னென்னா நம்மளோட செவி இருக்குதானே, செவி இருக்க இடத்துல இருக்க ஒரு கேவிட்டி. அதை இந்த திம்பானிக் சம்மந்தமாக இயர் அனட்டமியில் பார்க்கலாம். அது டெம்போரல் போனுக்குள்ளே இருக்கும். என்ன போன் என்னென்னா செசமாய்ட் போன். செசமாய்ட் போன்ஸ் என்னென்னா போன்ஸ் லொக்கேட்டட் இன்சைட் டெண்டனுக்குள்ளே அமைஞ்சிருக்க போனாக இருப்பாங்க. இன்க்ளூட் த பெட்டெல்லா அண்ட் த செசமாய்ட் போன் ஆஃப் த தம்ப் அண்ட் த பிக் டோ. போகிறது பார்ட்ஸ் ஆஃப் த லாங் போன்ஸ். ஒரு லாங் போனில் என்ன பார்ட் இருக்கும், அதாவது டயஃபிசிஸ், மிடில் பார்ட் ஆஃப் த லாங் போனை சொல்கிறது தான் டயஃபிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த முதலாம் நம்பர் அவ்வளோ டயஃபிசிஸாக இருக்கும் ஒரு லாங் போண்டு. அடுத்தது எபிஃபிசிஸ்ன்னு சொல்கிறது டிஸ்டல் எண்ட் ஆஃப் த லாங் போன். அதாவது டிஸ்டல் எண்ட் என்ன, நமக்கு தூரம் இருக்கிறது. நமக்கு தூரம் இருக்க சைடு இருக்கிறது என்னது சொல்லுவோம், எபிஃபிசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு எபிஃபிசிஸ், இது எபிஃபிசிஸாக இருக்கு. அடுத்தது அப்போஃபிசிஸ் என்ன, இப்போ ஒரு டியூபர்கள், அதாவது இங்கே என்ன இருக்கும், கிரேட்டர் டியூபர்கள் இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு டியூபர்கள் இருக்க பகுதியாக இருக்கும். இவங்க செகண்டரி ஒசிஃபிகேஷன், ரெண்டாவது ஒசிஃபிகேஷன். அதாவது ஒசிஃபிகேஷன் என்ன அதை விளங்கணும். ஒரு போன் உருவாகிறது தான் ஒசிஃபிகேஷன். ரெண்டாவது கட்ட ஒசிஃபிகேஷன் நடக்கிற இடமா இவங்க இருப்பாங்க. அடுத்தது மெட்டாஃபிசிஸ் என்றால் அவங்க எபிஃபிசிஸுக்கும் டயஃபிசிஸுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கும். இவங்க இதில் அதுக்கெண்டு ஒரு ஓன் பிளட் சப்ளையே இருக்கும். ரெண்டா பார்த்துக்கோங்க. எபிஃபிஷியல் பிளேட் அப்படின்டா என்னன்னு கேட்டால் கண்டைன் க்ரோத் கார்டிலேஜ். அங்கே க்ரோத் கார்டிலேஜ் இருக்கும். ப்ரெசன்ஸ் ஒன்லி இந்த சில்ட்ரனில் மட்டும் இருக்கும். அந்த எபிஃபிஷியல் பிளேட் பிற்காலங்களில் அதுவும் போனால் மாறிடும். அவ்வளோதான் இன்றைய வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் யூசுஃப் கிஷோர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.